எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வராகி என்பவள் யார் அப்படின்னு நம்மளை கேட்டால் ஒரு 3 விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சப்த மாதர்களில் 5வது இடத்தில் உள்ளவள், பஞ்சமி திதியில் உதித்தவள், ராஜராஜ சோழனால் வழிபடப்பட்டவள். இதுக்கு மேலே கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வமாக இருந்தது. அதனால் நான் பண்ண முயற்சியை இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகியை பற்றி தனிப்பட்டு பேசுகிறத விட சப்த மாத்ருகாஸ் அப்படிங்கிறது யாருன்னு முதல்ல பார்ப்போம். சப்த மாதர்கள் வழிபாடுங்கிறது தொன்று தொட்டு நம்ம பாரத நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சப்த மாதர்கள்ங்கிறவங்க அம்பிகையோட அவதாரமாகவே கருதப்படுகிறார்கள். அதாவது பார்வதி இல்லையா, அவளோட அவதாரமாக கருதப்படுகிறார்கள். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, இந்த 7 பேர் தான் சப்த மாதர்கள். சப்த மாதர்கள் வழிபாடு வேறு, சப்த கன்னியர்கள் வழிபாடு வேறு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சப்த மாதர்கள் வழிபாடுங்கிறது தொன்று தொட்டு இருக்குன்னு சொன்னால் என்ன டைம் பீரியடில் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்போவே இந்த சப்த மாதர்கள் வழிபாடுக்கான சில அறிகுறிகள் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது அவங்க பயன்படுத்துகிற முதிரைகளில் இந்த 7 மாதர்கள் இருக்கா மாதிரியான உருவங்கள் கிடச்சிருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் தான் வேத காலம் வருது. இந்த வேத காலத்தில் ரிக்வேதத்திலையும் இந்த 7 மாதர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு காணப்படுகிறது. அதுக்கப்புறமா நம்ம புராண காலத்தில் வரும்பொழுது சப்த மாதர்களை பற்றின ரொம்ப விரிவான புராணம்னு கேட்டால் மார்க்கண்டேய புராணம். அதில் தான் தேவி மகாத்மியம் இருக்குது. அதில் தான் நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம் இல்லையா, வருஷம் சாரதா நவராத்திரின்னு. அந்த நவராத்திரியும் போது நம்ம என்ன சொல்கிறோம், அம்பிகையோட 9 நாள் அவளோட அந்த போரை பற்றின ஒரு கொண்டாட்டமாகவே அது சொல்லப்படுகிறது இல்லையா. அதை பற்றின எல்லா விதமான விளக்கத்தையும் கொடுக்கக்கூடியது தான் அந்த மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கக்கூடிய தேவி மகாத்மியம். அதில் வராகியை பற்றி ரொம்ப ரொம்ப விஸ்தாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அக்னி புராணத்தில் அவளது ரூபத்தை பற்றியும், மத்ஸ்ய புராணம், பல விதமான புராணங்களில் வராகியை பற்றியும் சப்த மாத்ருகாஸ் பற்றியும் ரொம்ப அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஸ்கந்த புராணத்தில் காஷி கண்டம்னு ஒன்று இருக்குது, ஒரு சாப்டர். அதில் 64 யோகினிகளை பற்றி முருகர் அகஸ்தியர்கிட்ட சொல்கிற மாதிரி வருது. அதுலேயும் வராகி என்ற குறிப்பு இருக்கிறது. காஷிக்கு இந்த 64 யோகினிகள் செல்கிறார்கள் ஒரு ராஜா சிறைப்படுத்துறதுக்கு. அங்கே இருக்கிற அந்த காஷியோட அழகில் மயங்கி அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பு இருக்குது. இது கந்த புராணம் நம் சொந்த புராணம் இல்லையா, அதுலேயும் வராகியை பற்றி இருக்குது. தாயை பற்றி எப்படி பேசாமல் இருப்பார் அவர் முருகன், பேசத்தானே செய்வார். திருமூலர் எழுதியிருக்கக்கூடிய திருமந்திரத்தில் வராகியை பற்றி அவர் பாட்டாக பாடியிருக்கார். அம்பிகையோட ரூபம், அவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவளை நாம் வழிபடுவதால் வரக்கூடிய நன்மைகளை பற்றி அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். சரி, வழிபாட்டு ஆலயங்கள்னு பார்த்தோன்னா காஷியில் இருக்கக்கூடிய க்ஷேத்திர பாலகராக காலபைரவர் சொல்லப்படுகிறார். அதாவது சிவனோட உக்ரமான ரூபம் இல்லையா. அவர் காலம்பரை தான் காஷிக்கு காவல். இரவு முழுக்க காஷிக்கு காவலாக இருக்கக்கூடிய க்ஷேத்திர பாலகராக இருக்கிறது நம்ம வராகி தான். வராகிக்கு அங்கே பாதாள வராகியாக ஒரு கோவிலும் உண்டு, பைரவி காட்டுங்கிற இடத்துக்கிட்ட இருக்குது. அம்பாள் ராத்திரி ஃபுல்லாக காவல் காத்துட்டு காலம்பரை வரதுனால அந்த கோவில் ஒரு 2 மணி நேரம் தான் திறந்துருக்கும். விடிகாலம்பரை 3:30லேருந்து 5:30 அந்த மாதிரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தஞ்சாவூர் வராகியோட கதை பற்றி. ராஜராஜ சோழனோட குலதெய்வமாக விளங்கியவள் வராகி. வராகிக்கு கருவூரார் அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு கோவில் அமைச்சிருக்கார். பிருகதீஸ்வரர் ஆலயத்தோட காவல் தெய்வமாக வராகி அங்கே எழுந்தருளி இருக்கிறார். இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா. இதை விட பழமையான ஒரு கோவில் உத்தரகோசமங்கை. மண் தோன்றியதோ மங்கை தோன்றியதோ, எது முன் தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான அந்த ஊர் மிக பழமையான ஊர் உத்தரகோசமங்கை. அதில் பழமையான ஆலயம் சிவனுக்கு உண்டு. அந்த ஆலயத்தோடு இணைந்து இருப்பது வராகியோட கோவில். அங்கே வராகி, உத்தரகோசமங்கை வராகி சுயம்புவாக தோன்றியிருக்கிறாள். இந்த ஆலயம் சுமார் 3200 ஆண்டுகள் பழமையானது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சுயம்பு வராகிக்கு எல்லாரும் பக்தர்கள்லாம் மஞ்சள் அரைத்து அவளோட மேனியில் போடுவாங்க. அந்த மஞ்சளை பிரசாதமாக கொண்டு சாப்பிடும்பொழுது தீராத நோயெல்லாம் தீர்கிறது. இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு வழிமுறையாக இருக்கிறது.
இப்படி வந்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் பள்ளூரில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 1400 வருடங்கள் பழமையானது. அங்கே வராகி தான் மூலஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அரசாலை அம்மன்கிற பேரில் அவள் இருந்திருக்காங்க. அகெயின் வராகி வழிபாடு எவ்வளோ தொற்று இருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. அதை தவிர நீங்கள் சிவாலயங்கள் போனால் கோஷ்டத்தில் சப்த மாதர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். மெஜாரிட்டி கோயிலில் இருப்பாங்க. பழமையான கோயில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே சப்த மாதர்கள் இருப்பாங்க. நீங்கள் போய் இந்த திருக்கடையூர் போனால் அங்கே இருப்பாங்க, காஞ்சிபுரம் கோயில் போனால் அங்கே இருப்பாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானக்காவலில் இருக்கக்கூடிய அம்பிகை வராகி ரூபம் எடுத்து மகா உக்ரமாக இருந்தாலும் அப்போ ஆதிசங்கரர் அம்பிகையை பார்க்க வந்தபோது உள்ளுக்குள்ளே கோவிலில் பூஜை பண்ணுறவங்களே போக முடியாத அளவு உக்ர ரூபத்தில் இருந்ததுனால அம்பிகைக்கு ஸ்ரீ சக்கரம் பதித்த 2 தோடுகளை போட்டிருக்கார் அவர். அம்பிகைக்கு இந்த தோடு 2ஐயும் போட்டு அதில் அந்த மந்திரங்கள்லாம் உருவேற்றி பண்ணதுனால அவளோட உக்ரம் குறைந்தது. ஆனால் அந்த வராகியோட வீரியம் இன்னும் அகிலாண்டேஸ்வரி ரூபத்தில் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. அதனால் யாராவது அகிலாண்டேஸ்வரி படம் வச்சு வழிபட்டால் நீங்கள் வராகியை தான் மறைமுகமாக வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவளோட அந்த ரூபம் அங்கே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கிற எல்லா கோவில்லையுமே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக வராகி கோயில் இருக்காது. அதெல்லாம் புதுசாக இப்போ தான் வருது. சப்த மாதர்களில் ஒருவராக வராகி இருப்பா. அதுக்கான சப்த மாதர்களோட கோவில் நிறையா இருக்குது. 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அப்பாவோட ஊர் மணக்கால். எங்கள் அப்பாவோட சைடு ஊர் மணக்கால், எங்கள் அம்மா சைடு வாலாடியில் இருக்கக்கூடிய உலகநாயகிங்கிற காவல் தெய்வம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சப்த மாதர்கள் வைஷ்ணவி ரூபமாக அம்பிகையை வழிபடுகிறார்கள். மணக்காலில் மணக்கால் நங்கைன்னு ஒரு அம்பாள் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே போய் பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே சப்த மாத்ருகாஸ். அதில் அவர்கள் மூலவராக வழிபடுவது கௌமாரி ரூபத்தை. ஆனால் பூஜை பண்ணால் இங்கே எல்லா இடத்துலையுமே 7 பேருக்கும் சேர்த்து தான் பூஜை பண்ணணும். அதனால் வராகியை ஒதுக்கவே முடியாது. அவளும் அங்கேயே தான் இருக்கிறாள். இது நான் பார்த்த ஒரு 2 கோவில், அதுவும் என்னோட குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட இடத்துனால நான் சொல்கிறேன். அப்போனா பாருங்கள், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களில் எத்தனையோ கோவிலில் இந்த சப்த மாத்ருகாஸ் வழிபாடு இருக்கத்தான் செய்யும். அதனால் வராகிங்கிறவ தொட்டு வரக்கூடியவள். அதாவது அம்மா தானே எல்லாருக்கும் மூலமே. அந்த அம்மா இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா? அந்த மாதிரி அம்பிகை இல்லாமல் நம்மளால் எதையுமே வழிபடவே முடியாது. சிவனை எடுத்தால் அதில் பாதி வாமபாகம் அம்பிகைக்கு, பெருமாளை எடுத்தால் அதில் அவரோட இதயத்தில் இருக்கிற மகாலட்சுமி அம்பிகை தான். அதனால் வராகி என்பவள் ஒரு வித்தியாசமான கடவுள்லாம் கிடையாது, அம்பிகையின் ஸ்வரூபம்தான். அந்த பைரவருக்கு அஷ்ட பைரவ ரூபங்கள் உண்டு. அதில் 5வது ரூபம் உன்மத்த பைரவர். அந்த உன்மத்த பைரவராக சுவாமி இருக்கும் பொழுது அவருடைய துணையாக இருப்பது உன்மத்த பைரவி, அதாவது வராகி. இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், வராகிங்கிறது வேறு யாருமே கிடையாது, அம்பிகை தான். எந்த ரூபத்தில் அம்பிகையை பார்த்தா என்ன? சனாதன ரூபத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு எந்த ரூபத்தில் அந்த இறைவனை வழிபட வேண்டுமோ அந்த ரூபத்தில் வழிபடலாம். பாம்பாக வழிபடலாம், மரமாக வழிபடலாம், ஆகாயமாக வழிபடலாம், வெட்ட வெளியாக வழிபடலாம், அம்பிகையாகவும் வழிபடலாம். அதனால் யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது சனாதன தர்மத்தில். எனக்கு பிடித்த ரூபம் வராகி ரூபம் தான் சரியான ரூபம்னு எதுவுமே கிடையாது. யார் யாருக்கு எந்தெந்த ரூபம் பிடிச்சிருக்கோ அந்த ரூபத்தில் வழிபடலாம். ஆனால் எந்த ரூபத்தையுமே இழிவாக சொல்லக்கூடாது. எந்த கடவுளையுமே பிரித்து பார்க்கக்கூடாது, பேதம் பார்க்கக்கூடாது. அது மகா பாவங்களை நமக்கு கொண்டு சேர்க்கும். வராகி புதிதாக உதிக்கவில்லை, நமக்கு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறாள். நம்ம கர்மா நிறையா எடுத்தோ என்னமோ அது போகிறதுக்காகத்தான் அம்பிகையோட அருள் நமக்கு தேவைன்னு சொல்லி வராகி தமிழ்நாட்டில் விழித்து கொண்டிருக்கிறாள்னு நினைக்கிறேன்னா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இதே மாதிரி சப்த மாத்ருகாஸ் வழிபாடு நடந்து அதில் வராகியை பார்த்தாலும் அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்பிகை வழிபாடு என்பது தொட்டு நடக்கிறது. எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் அதுலேருந்து சக்தியை பிரித்து எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ரூபத்தில் தான் அம்பாள் இருக்கா. ஏன்னா அவள் தான் எல்லா கடவுளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உந்துதல் சக்தி. நம்ம சாக்த வழிபாட்டில் அவளை அப்படியே நம்ம வழிபடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த காணொளி உங்களுக்கு ஏதாவது விதத்தில் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.